மகாலட்சுமியை கோபமாக்கும் இந்த 3 தவறுகளை உங்களது வீட்டில் தெரியாமல் கூட செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்களது வீட்டில் மகாலட்சுமி வரமாட்டாள், தரித்திர தேவி வருவாள். உங்களுக்கு அருவேணும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீட்டின் வாசலுக்கு முன் அன்னை மகாலட்சுமி நின்று கொண்டிருந்தார். அவரோடு நிழல் போல் தரித்திர தேவியும் காத்திருந்தாள். மகாலட்சுமி, இந்த வீட்டுக்குள் நுழைய எனக்கு ஆசை இருக்கு, ஆனா உள்ளே இருப்பது எனக்கு சாத்தியமா? தரித்திர தேவி சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே அக்கா, இவங்க தான் உன்னை ஓட்ட போறாங்க. அந்த வீட்டுக்குள் பார்த்தார் மகாலட்சுமி. இரவு நேரம். சமையலறையில் கழுவாத பாத்திரங்கள் குவிங்கிருந்தது. மகாலட்சுமி வேதனையோடு, சுத்தமில்லாத இடத்தில் செல்வம் நிலைத்து நிற்காது. அடுத்ததாக பார்த்தார். சூரியன் அஸ்தமிக்கும் அந்த கௌதலி நேரத்தில் வீட்டுக்காரர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். மகாலட்சுமி, இந்த நேரம்தான் நான் நுழைய வேண்டிய வாசல். கடைசியாக பார்த்தார். சூரியன் மறைந்த பிறகும் வீடு முழுக்க இருட்டு. மகாலட்சுமி சொன்னாள், விளக்கில்லாத வீட்டில் வாழ்க்கைக்கும் வெளிச்சமில்லை. அந்த இடத்தில் தரித்திர தேவி உள்ளே நுழைந்தாள். மகாலட்சுமி வெளியா சென்றாள். தரித்திர தேவி, அறியாம செய்த தவறுகள் தான் என்னை இங்கே அழைத்து வந்தது. இதை கேட்ட மனிதன் நடுங்கினான். மகாலட்சுமி, அம்மா, தெரியாம செய்தேன், இனி கவனமாயிருப்பேன் சொன்னான். இந்த 3 தவறுகளை உங்களது வீட்டில் செய்யாதீர்கள். நீங்கள் மகாலட்சுமி பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து மகாலட்சுமி என்று கமெண்ட் செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.